வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ராணுவுக்கு இத்தன பேரா அப்டின்ற மாரி அடிக்கிட்டே போறாரு. அதுவும் வந்து யார் யாரு எந்தெந்த பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்டின்ற மாரி வரைக்கும் சொல்றாரு. ஸோ என்னென்ன பேர்கள் அவருக்கு இருக்கு அப்டின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ராணுவ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டைட்டில் வின்னர் அப்டின்ற மாரி ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் அதுக்கான உழைப்ப நம்ம போட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா நான் வந்து டிஃப்ரெண்ட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்றேன். மேபி நான் கூட வின்னரா இருக்கலாம் அப்படின்ற மாரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ற மாரி பேசுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபன் டாக்கா தான் போயிட்டு இருந்தது. பட் தீபக்னால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. லைக் வந்து "அப்படியா? யாரு? ராணவா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகி கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ ஃபன்னான விஷயங்கள் அப்படின்றனால அவரு பேசினத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. அண்ட் தென் மஞ்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "உன்னோட ஒரிஜினல் நேம் என்ன?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க. வரிசையா அடிக்கிட்டே போறாரு. என் பேர் இது, அது, இதுன்ட்டு. ஸோ அவரோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாரு. எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரின்ஸ் அப்படின்ற பேர் தான் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஜாதக பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்வான் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து இவர வந்து விக்னேஷ் அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கி அப்படின்ற மாரி சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து கூப்பிடுவாங்களாம். ஸோ விக்கின்றத. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ்வரன் அப்படின்றத லோகேஷ் அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாரி பேர அடுக்கிட்டே போறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராணவுக்கு ஆப்ட்டான பேர் எது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து ராணவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, நம்மளுக்கு ஆஸ் அ பிக் பாஸ் பார்க்குற ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து அவர் ராணவா தான் வந்து ஜொலிச்சிருக்காரு. ஸோ மத்த நேம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து உடன்பாடு இல்ல அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த நேம்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யாரு அப்படின்ற மாரி தீபக் வந்து கேட்பாரு. "உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி உன்ன கூப்பிடும்?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு அவரு சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ். ஸோ பிரின்ஸ்ன்னு தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அவர் பேர வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. "ஸோ இத்தன பேர் வச்சுக்கிறியே, உன்ன வந்து யார் யார் எப்படி கூப்பிடுவாங்கன்னு உனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கே. இப்போ உன்னோட பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உன்ன ஒருத்தர் வந்து லோகேஷ்ன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, நீ இந்த ஷோல இருக்க. ராணவா நீ வந்து விளையாடிட்டு இருக்க. ஸோ அவங்க வந்து லோகேஷ் மாரியே இருக்கே! ராணவ் யார் இது? ராணவ் வந்து லோகேஷ் மாரியே இருக்கானே! அப்படின்னு பார்த்துட்டு, சரி வேற யாரும் போலயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உனக்கு ஓட் போடாம பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்படின்ற மாரி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து நெறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு இத்தன பேரா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருக்கு. லைக் இதுக்கு முன்னாடி ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 பேர் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. செந்தில் குமார், அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி 2, 3 பேர்னா பரவால்ல. இவரு அடிக்கிட்டு போறத பார்த்தா 4, 5 பேர் இருக்கு. 6 பேர் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே சொல்றாரா? இல்ல ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தனித்துவமா ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுக்காக இத சொல்றாரா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லைவ்ல இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.